வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 11 42ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை வாழைப்பழ பேடா. இயற்கையாக வாழைப்பழம், தேங்காய், கேரட் எல்லாத்தையும் பயன்படுத்தி பேடா பண்ணி நம்ம சாப்பிடும் பொழுது எல்லாருக்குமே தெரியும், மோசன் போகணுமா, வாழைப்பழம் சாப்பிட்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு தப்பான நோக்கம்னா என்ன அப்படின்னு சொன்னா, அதை மட்டும் சாப்பாடாக சாப்பிட்டாங்கன்னா பரவாயில்ல, சாப்பாடே சாப்பிட்டுட்டு வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு படுத்தோன்னா நமக்கு நாளை காலைல மோசன் ஃப்ரீயாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம பெருங்குடலுக்கு நல்லா எனர்ஜி கொடுத்து ப்ராப்பராக நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு நேரம் சாப்பாடாக வாழைப்பழத்தை சாப்பிடணும். காலை நேரம் அல்லது இரவு நேரம், இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் எனக்கு வேற எந்த சாப்பாடுமே எனக்கு வேண்டாம், வாழைப்பழம் மட்டும் நான் சாப்பிட்டா போதும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அது பெருங்குடலுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம அந்த விதத்தில் நம்ம இந்த வாழைப்பழத்து கூட கேரட்டும் தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த பெருங்குடலில் உள்ள பகுதிகளுக்கு ஃபுல்லாகவே கழிவுகள் நீக்கிறதுக்கும் சரி, உள்ளுக்குள்ளே தேங்காய் நல்லா உள்ள தேங்கி இருக்கக்கூடியதை வெளியில் அகற்றும். அதுக்கு ஈஸியாக வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் இதெல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம வாழைப்பழம், கேரட், தேங்காய்லாம் சேர்ந்து எப்படி நம்ம வாழைப்பழ பேடா செய்கிறோம் அப்படின்றத இன்றைக்கு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: வாழைப்பழம் 2, கேரட் 1, தேங்காய் அரை மூடி, ஏலக்காய் 2, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. வாழைப்பழத்தை அழகாக தோலை மட்டும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுக்கிறோம். கேரட்டை திருவி போடுறோம், தேங்காவையும் அதே மாதிரி திருவி போடுறோம். ஏலக்காய் பவுடரை ஒரு 2 சிட்டிகை எடுத்து அதில் ஃபுல்லாக தூவி விடுறோம். நாட்டு சர்க்கரை தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணோன்னா ரெடி, அவ்வளோதான். வாழைப்பழம், கேரட், தேங்காய், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பவுலில் எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்துட்டு அந்த ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு பாய் விரித்து சமணம் போட்டு உட்காந்து ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம உமிழ்நீர் கூட சேர்ந்து சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய சுவையே தனியாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு மகிழ்வோம். ஒரு நேரம் சாப்பாடாக சாப்பிட்டு மகிழ்வோம். இது சாப்பிடாம இட்லியோ தோசையோ வேறு எதுவுமே சாப்பிடாம இந்த வாழைப்பழ பேடா தான் இன்றைக்கி எனக்கு காலை சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்றவங்க தான் ரிசல்ட்டை எடுக்க முடியும். சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.